ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி கதையை பார்க்கலாமா? வாங்க போய் பார்க்கலாம். என்ன பேனு சரிதானே? கல்யாணத்தை வச்சுக்கலாமா? இல்லை கிரீனு, அவங்க பேசி பழகட்டும். நானும் ஜிலேபிக்கு கொஞ்சம் சமையலை கற்றுத்தரேன். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். சரிதானே கிரீனு? ஓகே பேனு, நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும். நாமளே பேசிகிட்ருக்குறோம் கிரீனு. 2 பேரும் தனியாக போய் பேசட்டும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க கிரீனு? சரியா சொன்னீங்க பேனு, போய் பேசட்டும். ஜிலேபி, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு உங்கள் அம்மாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ என்ன உனக்கு பிடிக்கலையா? என்ன தலை இது, கம்மை ஊற்றி சீவன மாதிரி இருக்குது. உங்கள் அம்மாக்காகத்தான் நான் ஓகே பண்ணேன். அப்போ உனக்கு என்னோடய ஹேர் ஸ்டைல் பிடிக்கலையா ஜிலேபி? ஆமாம் காஜு, எனக்கு உங்கள் ஹேர் ஸ்டைல் பிடிக்கல. சரி விடு ஜிலேபி, நம்ம கல்யாணம் வரைக்கும் நான் ஹேர் ஸ்டைலில் மாற்றிக்கிறேன், ஓகேவா? நானும் உங்கள் ஹேர் ஸ்டைலை பார்க்க காத்துட்ருக்கிறேன் காஜு. ஓகே பாய் ஜிலேபி, நாளைக்கு வீட்டுக்கு வாமா. ஓகே ஆண்டி, பாய். நாளைக்கு கண்டிப்பாக வரேங்க ஆண்டி. ஆண்டி ஆண்டி, உள்ள வாமா ஜிலேபி. ஹாய் ஆண்டி. ஹாய் ஜிலேபி, வாமா உட்காருமா. சாப்பிட்டியாம்மா? சாப்பிட்டேன் ஆண்டி. என்னம்மா சாப்பிட்ட? என்னம்மா ஜிலேபி யோசிக்கிற? நூல் நூலாக சிக்கு விழுந்திருக்குமே, அதில் கூட பால் ஊற்றி சாப்பிடுவாங்களே, அதான் சாப்பிட்டேங்க ஆண்டி. இடியாப்பமாம்மா? ஆமாம் ஆண்டி, அதான் சாப்பிட்டேன். பேர் மேட்சிங் இல்லாமல் இருக்குல்ல, அதான் மறந்துட்டேன் ஆண்டி. என்னம்மா மேட்சிங் இல்லையா? என்ன சொல்கிற? அதில் என்ன ஆண்டி, இடியா விழுந்துருச்சு. இடியாப்போன்னு வச்சிருக்கிறாங்க. நீ வச்சிருந்தா அதுக்கு என்னம்மா பேர் வச்சிருப்ப? நூல் சிக்கல் ஆப்பம்னு வச்சுருப்பேன் ஆண்டி. யார் வச்சாங்களோ தப்பாக இடியாப்போன்ட்டு என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தா நான் நூல் சிக்கல் ஆப்பம்னு கரெக்டாக சொல்லியிருப்பேன் ஆண்டி. என்ன ஆச்சு ஆண்டி? ஒன்றும் இல்லைம்மா, உன் அறிவை எப்படி பாராட்டணும்னு தெரியாமல் தகச்சு நிற்கிறேங்கம்மா. உங்களுக்கு எவ்வளோ நல்ல மனசு ஆண்டி, என்னை பாராட்டணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் என்னம்மா சொல்லு. விடுங்க ஆண்டி. பரவாயில்ல சொல்லுமா ஜிலேபி, சொல்லு. ஆனால் எங்கம்மா பொடி லூசுன்னு சொல்லிட்டாங்க ஆண்டி. சரியாத்தாம்மா சொல்லியிருக்கிறாங்க. என்ன ஆண்டி? இல்லைம்மா, எதுக்கு அப்படி சொன்னாங்க? காலகாலமாக இடியாப்பம்னு தான் சொல்கிறாங்க. புதுசாக வந்துட்டா பேரை வைக்கிறதுக்கு ஓடின்னு சொல்லிட்டாங்க ஆண்டி. விடுங்க ஆண்டி, உங்களவுக்கு ஆனால் அவங்களுக்கு அறிவு இல்லைங்க ஆண்டி, அதுதான். சரி விடுமா, மெதுவாக புரிஞ்சுக்குவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், இந்த 3rd எபிசோட் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்த எபிசோடில் எங்கள் அம்மா ஜிலேபிக்கு சமையல் சொல்லித்தர போகிறாங்க. அது வரைக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.